ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹப் மோட்டார், எலக்ட்ரிக்கல் இவி மோட்டார். ஹப் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இல்லை ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே தண்ணி போகுது. தண்ணி போகிறதுனால பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது இதில் இருக்கிற ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். எமரி ஷீட் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். இது இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே உங்களுக்கு வந்து எதாவது மழை காலங்களில் தண்ணி போகிற மாதிரி ஏதாவது லீக்கேஜ் இந்த சைடில் வரும்போது தெரிஞ்சிருந்தாலே இமீடியட்டாக கழட்டி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோரோட கலர் வந்து ரஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த மோட்டார் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது. இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு பார்த்துருந்தேன். இந்த பவுடருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 600. நம்ம இப்படி உள்ளே வச்சு இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தேய்ச்சா கூட போகலை. அதனால் நீங்கள் அது வாங்க தேவையில்லை. நீங்கள் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாஷிங் மிஷின் ட்ரம் க்ளீன் பண்ணுற பவுடர் வாங்கி கூட நீங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணால் அந்த பர்பஸ் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ரஸ்ட் ஆகக்கூடிய ஏரியாலாம் வந்து க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பேரிங் இருக்குது, அதுக்கு மேலே சீல் இருக்குது. இந்த சீல் வழியாக தான் தண்ணி உள்ளே போயிருக்கு. அதனால் வந்து பேரிங் பக்கமும் சீல் வழியாகவும் க்ரீஸ் நம்ம வந்து போட்டுட்டோம், நல்லா அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த ட்ராப்பாக உள்ளே போகிறது கூட உள்ளே போக வாய்ப்பு இல்லாமல் ஆயில் மூலயமா வெளியிலே வந்து தேங்கிடும். இந்த காயில் பேரிங்கோட ஷாஃப்டில் இணைக்கும் போது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, டைட்னஸாக இருக்கணும். இப்போது ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்குது, டக்குன்னு இழுத்துக்கும். அதனால் ஒரு லெவல் கரெக்டான பொசிஷனில் தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் தப்பாக சாய்ச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா டேரெக்டாக போய் காயில் இடிக்க வாய்ப்பு இருக்குது, காயில் டேமேஜ் ஆகிடும். இப்போது நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதை கழட்டும் போதே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நல்லா லாங் ப்ரெஷ் பண்ணால் கூட இது வந்து வெளியில் வரல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேக்னெட் வந்து உள்ளே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே எந்திரிச்சு நான் நிற்கிறேன். இப்போ எந்திரிச்சு நிற்கும்போது மவுத் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். அது தெரியாமல் நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அந்த மவுத்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடுது. அதனால் நீங்கள் எந்த பக்கம் அழுத்துறன்றது கவனம் வந்து தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி மோட்ரு கவர் வந்து போட்டிருந்தேன், அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா மவுத் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, மவுத்தும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயர் ஓப்பன் பண்ணி மவுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். தேவையில்லாத எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு. வாட்ரு போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு சீலன், ரப்பர் பேஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு தான் ஹப் மோட்ரு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்படி பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வாட்ரு வந்து உள்ளே வந்து போயிடும். இப்போ வந்து பாருங்கள், ரோட்டார் தனியாக இருந்தது, வைக்கும்போது அதுவே டக்குன்னு இழுத்துக்குச்சு. இதுவே நம்ம பாதி வந்து இந்த பக்கமும் பாதி பக்கம் வச்சும் ஒரு பக்கம் இழுக்கும்போது காயில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாகவும் நேரான பொசிஷன்லேயும் தான் இதை வந்து நம்ம வச்சு அந்த மேக்னெட்குள்ளே கொண்டு வரணும். இந்த கேசிங் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கேசிங், ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. ஏதாவது ஹேமரில் நீங்கள் தட்டிங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடும், இல்லை பெண்ட் ஆகிடும், உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஒயர் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்லாட்டு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக அழுத்தி பிடிச்சிட்டு தான் நம்ம இதெல்லாம் வந்து போட முடியும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒயர் வந்து டேமேஜஸ் ஆகும். அது டேமேஜஸ் ஆகாத அளவுக்கு பிடிச்சிக்கணும். கையிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணிவிட்டு அலைன் போல்டை ஈவனாக வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக போயிட்டு அந்த பொசிஷனில் வந்து உக்காந்துரும். இதை ஹேமரில் வந்து அதிகமாக அடித்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹுட்டில் வேணால் அடித்து யூஸ் பண்ணலாம். அலைன் போல்டு போகிறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு ரொம்ப ட்ரை ஆக வேணாம். அதை வந்து அதனுடைய ஈரப்பதத்திலே நம்ம வந்து வச்சு போட்டோம்னா
கரெக்ட்டா இருக்கும். அலைன் போல்டும் ஈவனா வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வீடியோவா போடணும்னு நெனைக்கிறேன். அது இன்னும் சூப்பரா எல்லாருக்கும் புரியிற மாரி போடணும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இன்னும் இன்னோவேஷனான விஷயங்கள பண்ண போகுறோம். மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.